வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு சாம்பார். கல்யாண வீட்டு சாம்பார்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோடய டேஸ்ட்டும் அதோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அந்த கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீட்டு சாம்பார் செய்கிறதுக்கு இப்போ நான் இதில் 1/2 கப்பு துவரம்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பும் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இது ஊறின டைம் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், ஒரு 4 திரி பூண்டு, தண்ணி. இதை மூடி போட்டு விசிலும் வச்சு 3 விசில் விடலாம். இப்போ 3 விசில் வரட்டுங்க. இப்போ 3 விசிலும் வந்துடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சாம்பாருக்கு நல்லா குழைய வெந்திருக்கணும் பருப்பு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு சில பொருட்களை வறுத்து பொடி பண்ண போகிறோங்க. அதுக்காக கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா ஈரப்பசை போய் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு, அவ்வளவுதான். இப்போ நமக்கு பொடி அரைக்க சாமான்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாங்க. சாம்பார் தாளிக்க எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு பொரியுது. இது கூட சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம். வெங்காயம் ரொம்ப செவக்க வேணாம், கண்ணாடி பதம் வரைக்கும் செவந்தால் போதும். இப்போ இதில் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இது ஆல்ரெடி கட்டி பெருங்காயம் நான் பொரித்து வச்சுருக்கேன், அதனால் இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம்னா கடைசியாக சேர்த்தா கூட போதும். ஒரே ஒரு பெரிய தக்காளி, வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் இதெல்லாம் எடுத்துருக்கேன். இந்த காயெல்லாம் இது கூட மாங்காவும் சேர்க்க போகிறோம். நான் மாங்காய் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் வேகத்துக்கு உண்டான தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும்.
இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தக்காளி மாங்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் புளி தண்ணி கொஞ்சம் போட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ மாங்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. ஆல்ரெடி வேக வச்சுருந்த துவரம்பருப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொதி வரட்டும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பருப்பு ஊற்றினப்புறம் நல்லா கொதிச்சிச்சுங்க. இதில் கடைசியாக இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு நம்ம வறுத்து அரைச்ச பொடி இதில் நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இந்த பொடி சேர்த்தோன்னே நல்லா மணமாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா கெட்டியாகும் சாம்பார். நீங்கள் இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க, அப்போ கரெக்டாகிடும். பாருங்கள் இப்போ சாம்பார் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு. இது நல்லா திக்காக இருக்குது, இதனால் நான் சுடு தண்ணி வச்சு இதோட சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, சுடு தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். இது மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் நல்லா சூப்பராக இப்போவே வாசமாக இருக்குது. ஹோட்டல் சாம்பார் வாசனை வருது, இதில் கல்யாண வீட்டு சாம்பார் வாசனையும் வருது. அந்த கல்யாண வீட்டு சாம்பாரை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. கல்யாண வீட்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.